எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம ஃப்ரேமில் இருக்கிற ஹெல்மெட்டே சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ், இது ஒரு ஹெல்மெட்டோட அட்டாச் பண்ணுற மாதிரியான மொபைல் ஹோல்டர் தான். ஸோ லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். ஸோ ஷாப் டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட முடியாது. இது மேக்ஸிமமான ஹெல்மெட்டு பைக் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ இது பற்றி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மொபைலை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுத்தால் அதோட வியூ எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே ஒரு மொபைல் ஹோல்டர், இதில் தான் நம்ம மொபைலை வச்சு ஹோல்டு பண்ணுவோம். ஸோ இது ஒன்று. அப்புறமா இதுதான் வந்துட்டு நம்ம ஹெல்மெட்டோட இதில் தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண, அந்த ரெண்டு ப்ராடக்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டரு, அப்புறம் நம்ம வந்து டைப் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணிக்கலாம் வச்சு. ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை ஒரு டைம் காமிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்லா க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராப் மாதிரியே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு பக்கத்தில் பெல்ட்டோட பக்கிள் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் வந்து நான் அந்த வீடியோவில் நல்லா இழுத்து இந்த மாதிரி டைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன். நல்லா இழுத்து பண்ணணும். ஸோ ஒரு பக்கத்தை ஃபஸ்ட்டு டைட்டாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு லூஸாக வச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இழுத்து கூட அதை லாக் பண்ணிகிட்டே கூட நீங்கள் இழுத்து டைட் பண்ணிக்கலாம். நேரம் அதை ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். ஸோ நம்ம அதை இழுத்து நல்லா பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா நின்றுக்கிடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இது இஷ்டத்துக்கு போணுச்சுன்னா வந்து அந்த லொக்கேட்டாக இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கரெக்டாக இந்த ஸ்ட்ராப் வந்து ஒரு ஈவனாக ரெண்டு சைடும் போகணும். இந்த இதில் கரெக்டாக பண்ண முடியலனால நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் வியூவில் காட்டுறேன். பாய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பக்கமும் அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக போகுது. இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி, இல்லை மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக போகுது. ஸோ உள்ளேயுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம ஈவனாக வச்சு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஹெல்மெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொசிஷனில் இதை வந்து உள்ளே லாக் பண்ணுறோம் வச்சுட்டு, இப்போதைக்கு நான் இந்த பொசிஷன் காட்டுறேன். நீங்கள் வந்து தேவைன்னா இந்த பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட்டை நம்ம எப்படி மாட்டணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, ஒரு நட் போல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு மொபைலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அப்புறமா வியூ எப்படி இருக்குன்றத நான் பைக்கில் வந்து போகும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா ஃபோன் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போது இதவே வந்து நம்ம திருப்பியும் வச்சுக்கலாம். ஏன்னா மொபைலில் வந்து நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற போது நம்ம இந்த ஆங்கிளில் தான் வைப்போம். ஸோ இதை இப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை இதை கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இப்படி பண்ணுறேன். நல்ல ஒய்டரான மொபைலாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
மொபைலை ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பட்டன் வந்து கரெக்டாக அழுத்தாமல் போய் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். மொபைலில் ஒய்டு லென்ஸில் வீடியோ எடுக்க முடியுதா? ஓகே, நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நான் போட்டு காட்டுறேன் ஹெல்மெட்டை எப்படின்னு பாருங்கள். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம கேமராவோட ஆங்கிளை வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஓகே, அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.